Hello dudes, welcome back to my YouTube channel. நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா பிரமிட் ஷேப்ல இருக்க குடில் இந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இது வந்து அந்த செங்கடல் பொளக்குற சீன். இயேசுவின் பிறப்பாய். இங்க எக்கச்சக்கமான கடைங்க இருக்கு. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாலப்பழம் குடில் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த குடில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஆமாம் பிரம்மாண்டமாக போனவங்க இந்த வாட்டி பிரமிட் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம், உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் ஷேப்ல இருக்க குடில். 6 மரம் இருக்குது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பாலப்பழம் குடில் பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட், உடனடியாக குடிலின் உள்ளே செல்ல இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஓகே டியூட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஐபி டிக்கெட் வரிசையில் போயிட்டு இருக்கோம். நம்ம வாங்கின 100 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதில் வந்து பம்பர் பரிசு கூட விடுறதுக்கு சான்சஸ் இருக்கான். ஸோ அது வந்து 1ஆம் தேதி குழுக்கள் இருக்குன்னாங்க. அதில் 8 பேர் நம்ம நிச்சய பரிசு வால்லாம் லைட்டிங்ஸ் ஃபுல்லாக வைக்கோல் தான். செம்ம க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாடி எல்ராஜன் நீர்வீழ்ச்சிகளாம். இது பாருங்க, சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அவங்களே தண்ணி கொட்டுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், கீழே தண்ணி திருப்பி நேரம். ஆர்டிஃபிஷியல் செடியா உண்மையான செடியா? அது ஆர்டிஃபிஷியலா? ஆனால் தண்ணிக்கு வளரும். தண்ணிக்கு வளருமா அப்படின்னு நானே சொல்லுவேன். ஹே ஃபேரி லேடி, இது வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு சகோதரர்கள் ஸ்டோரி அப்படியே ஃபுல்லாக நரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழிக்குள்ளே போட்டது அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்போட கனவா, அவரோட ட்ரீம் ஏஞ்சல் வர மாதிரி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு அடிமையாக எகிப்திற்கு விற்கப்பட்டனர். இது வந்து பார்த்தீங்கன்னா மோசையின் முச்செடி தரிசனம். இது ஃபுல்லாக அந்த முச்செடி மாதிரி சூப்பராக வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்மலை. ஸ்டோன்ஸ், ரியல் ஸ்டோன்ஸ். அது ரியல் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க சூப்பராக. இது ஒரு பேன், வண்டு ஜாதிகள், வெட்டுக்கிளி, 10 மாதைகள் அதை அப்படியே போட்டிருக்காங்க. வெட்டுக்கிளிகள், கோப்புகள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தவளைலாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து ரெட் கலரில் மாறுறது அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க சூப்பராக. அது வந்து அவங்களுக்கு ஒரு 10 இது வைப்பாங்க,
சாபம், அந்த 10 சாபம். அந்த 10 சாபம் வந்து அப்படியே அழகா தத்ரூபமாக காமிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோசே தேவனின் துணை கொண்டு செங்கடல் 2ஆக பிளந்து. அந்த சீன், செங்கடல் வந்து 2ஆக பிறந்த சீன். இது வந்து அந்த செங்கடல் பொழக்கிற சீன். மோசே உண்மையான ஸ்டார் ஃபிஷ்லாம் வச்சுருக்காங்க. மோசே, அதுக்கப்புறம் ஒரு கூட இருக்கிறவங்களாம் செங்கடல் சீன் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள். உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, 10 கட்டளைகள் அப்படியே பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தல். உண்மையான காடெல்லாம் வச்சிருக்காங்க. அது முட்டைலாம் போட்டு முயல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு. நரகம். இதான் பார்த்தீங்கன்னா நரகமா. இது இஸ்ரவேல் ஃபுல்லா. இது பாருங்க. நிஜ மாதிரியே எழுதுற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. எழுதுற மாதிரியே நிஜமாவே கறியில இருக்கிற மாதிரி. இது இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பா இது.
அசருதீன் அரண்மனை. சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா, போங்க போங்க போங்க. பின்னாடி கியூ. கிணத்துக்குள்ள தண்ணி சேர்ந்துருக்கு கூட இருக்கு. அது பாரு, பேண்ட் சூடு பண்ணி எடுக்கிறாங்களா? எப்படி செய்து? வாவ், இதெல்லாம் செம்மையா இருக்கு. இது வெட்டுறது. குழந்தைங்க செருக்கு மரம். எவ்வளவு எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கா. மாவு பேசுறாங்க. இவரும் கறி வெட்டுறாங்க, இந்த சைடு மாவு பிசைறாங்க. ஒரு சிட்டியே இருக்கு. பெத்லகேம் யூதர்கள் செய்த தொழில்கள் இதெல்லாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெத்லகேம் யூதர்கள் செய்த. அது மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறாங்க. மீன் வலை பின்றாங்க. வலை பின்றாங்க பாரு. எங்க? அது பேர் பண்ணு செய்றாங்க. பண்ணு செய்றாங்க. அது வந்து கார்பெண்டர். ஆமா. அது பேர் குப்பை பாத்திரம் செய்றவரு. குதிரைக்கு வந்து லாடம் ஓடிக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைய பாரு. கிறிஸ்து பிறப்பு அகைன் வச்சிருக்காங்க. இவரும் கிறிஸ்து பிறப்பு. அது குழந்தைய தாளாட்டுது பாரு. அழகா ட்ரெயின் அழகா தாளாட்டுதுல. அந்த பிரமிடை எவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க. ஃபுல்லாவே ஓலையிலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் டியூச், எக்ஸிட்காக வந்தாச்சு. தாறு மரம் இருந்துச்சு டியூச், ஒர்த்தான ஸ்பாட்டு. நீங்கள் இந்த ஊரில் இல்லைன்னா நீங்கள் வந்து இது ரொம்பவே மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஊரில் இருந்துமே நீங்கள் வந்து இதை பார்க்காம இருந்தீங்கன்னா சீரியஸாக நீங்கள் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணிட்டீங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அக்கா பார்த்தீங்கன்னா புக்லாம் கொடுக்குறாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா புக்லாம் கொடுக்குறாங்க வர்றவங்க எல்லாருக்குமே. தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ. ஏய் சூப்பராக இருக்குடா. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருள்லாம் வச்சுருக்காங்க சேல்ஸ்க்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இங்க எக்கச்சக்கமான கடைங்க இருக்கு. நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. ஆயினா என்ன பண்ண போறீங்க இப்போ? இதில் ரைஸில் எழுத போகிறேன். ரைஸில் எழுத போறீங்களா? சிந்து கவி அதுக்கப்புறம் ஜப்பனீஸ் 2 பேர் எழுதுங்க. எழுதி கொடுறா. சிந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்கு. சிந்து ஜப்பான் எழுதிங்களா? பாஸ்மதி ரைஸா? பாஸ்மதி ரைஸ். ஆமாம், வா சூப்பர்ண்ணா. ஏன்னா ஒரு இதில் நீங்கள் ஒரு 2 3 6 எழுத்து இருக்கு இல்லையா? நான் 9 எழுத்து வரைக்கும் எழுதுவேன். 4 பேருங்கிறது 36 எழுத்து எழுதுவேன் ஒரு ரைஸில். ஒரு ரைஸில் 36 எழுத்தா? வா சூப்பர்ண்ணா. பாருங்க நான் போடுறேன். ஒரு அரிசியில் 4 பேர் எழுதுவீங்களா? சூப்பர்ண்ணா. ஒரு பேருக்கு 9 எழுத்துங்கிற கணக்கில் எழுதுவேன். ஓகே எழுது. அது 150. அதுவும் பல்டி அடிக்க வண்டிய. இது
இது மைக்ரோ ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் வந்து மைக்ரோ ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து டச் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்போ இதை நான் கற்றுக்கிட்டேன். சூப்பர்ண்ணா. யூ தானே? யூ சூப்பர்ண்ணா. கேமரா. ஆமாண்ணா. ஆனால் சோனி போட்டிருக்கேன். ஆனால் சோனி வந்து இப்போ மார்க்கெட் கிடையாது. நிக்கான கெனானும் தான். ஆமாம், நம்மளுக்கு பிளாகிங்க்கு தான் கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படி கிடையாது. இவங்க வந்து டெக்னாலஜியை ஃபஸ்ட் கொண்டாந்துட்டாங்க. பட் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க அதை மெசன் பண்ணி பண்ணது. எங்களிடம் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மளிகை சாதனங்கள் கிடைக்கும் மற்றும் கோயிலுக்கு தேவையான மளிகை சாதனங்கள் ஆர்டரின் பேரில் சிறப்பு முறையில் செய்து தரப்படும். கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுவர் மட்டும் டோக்கனை பெற்றுக்கொண்டு நீண்ட நேரம் வரிசையில் நிற்காமல் நேரடியாக குடலுக்கான செல்லலாம். வீடுகளுக்கு தேவையான மணல், கருங்கல், செங்கல், ஜல்லி, விஐபி டோக்கன் குடில் என்ட்ரன்ஸில் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுவோர் டோக்கனை பெற்றுக்கொண்டு நீண்ட நேரம் வரிசையில் நிற்காமல் நேரடியாக குடிலுக்கான செல்லலாம். இங்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வருவோம். 9445243889. சமில் செட்டுக்காரர் எங்க இருந்தாலும் உடனடியாக வரும். சமில் செட்டுக்காரன் எங்க இருந்தாலும் உடனே வரும். சோலார் பேனல்கள் அமைத்து தரப்படும் மற்றும் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சோலார் பேனல்களும் அமைத்து தருகிறோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லிச்சி ஃப்ளேவர். ஏய் நல்லா இருக்கு நிஜமாலே. எனக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கு. லைட்டாக வச்சது. ஒரு துண்டல் விலை ரூபாய் 100 மட்டுமே. ஒரு துண்டல் விலை ரூபாய் 100 மட்டுமே. ரொம்ப இனிப்பா இருக்கு. ஆனால் செம்மையா இருக்கு. A few moments later. பாலப்பழத்தில் நாங்கள் இந்த கீச்சன் செஞ்சுருந்தோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜபன், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிந்து கவி. ஜபன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேமே ஒரு அரிசியில் எழுதியிருக்கோம். இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய இடத்துல வாங்கணும்னு இருந்திருப்பேன், வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வாங்கணும்னு நினைப்பேன், வாங்க முடியல. இப்போ
இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க டியோஸ். நெக்ஸ்ட்டு பூதம். இங்கே பாருங்க டியோ, சைன்மேன், பேய், டொனால்ட் டக்கு. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியோஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாலப்பழத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நியர்பை பிளேஸில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி வர முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. செம்ம அமேசிங்காக இருக்கு. அந்த மினியேச்சர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.